ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 24 அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. போதும். இயேசு தன்னுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வரார். அதுல லிஸ்ட் அவுட் பண்ற விஷயங்கள் எல்லாமே எதுவுமே மனித குலத்திற்கு சாதகமானதாகவோ பாசிட்டிவான காரியமாவோ இல்ல. உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை தூக்குகிறார், உன்னை நிறுத்துகிறார், இந்த மாதிரி இல்லாம என்ன சொல்றாருன்னா, நீ யுத்தங்களோட சத்தத்தை கேட்பீங்க, ஒருவர் சண்டை போடுறத பாப்பீங்க, போர் நடக்கிறத பாப்பீங்க, உங்களை சிலரை ஜெயில போடுறத பாப்பீங்க, சிலரை கொலை செய்கிறதையும் பாப்பீங்க, அன்பு தணிந்து போகிறத பாப்பீங்க, ஒரே வீட்டுக்குள்ள பிரிவினை இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஐயா, இந்த பூமியில நாம வாழ்றோம், நம்மளை சுற்றி பார்க்கும் போதெல்லாம் நம்மளை சுத்தி எப்ப ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, எதுக்காக இந்த போர்? சொல்லுங்க, எதுக்காக இவங்க சண்டை? எதுக்காக இப்படி அசம்பாவிதங்கள் நம்ம தேசத்துல நடக்குது, உலகத்துல நடக்குதுங்கிற கேள்வி எல்லாருடைய இருதயத்தில் இருக்கு, என்ன உட்பட. ஏன் ஆண்டவரே இது சம்பவிக்குது? ஏன் ஆண்டவரே சம்பவிக்குது? ஒருவேளை நான் செஞ்ச தப்புனால சம்பவிக்குதோ, இல்ல ஒரு நாள் தேசத்துல இருக்கிற பாவத்தினால சம்பவிக்குதோ, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால இது சம்பவிக்குதோ? இந்த வார்த்தை என்னைய தொட்டப்போ அதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியல. மகன், பதில் என்ன தெரியுமா? இது அதனால நடக்குது, இதனால நடக்குது இல்ல, இது சம்பவிக்க வேண்டியது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இது நடந்து ஆகணும். இது கர்த்தர் நியமனம் பண்ணினது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் காலம், கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் நாட்கள். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ நடக்கும். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, ஐயா, இது அதனால இதனால நடக்கல, இது சம்பவிக்க வேண்டியதே. இன்றைக்கு இந்த காரியங்கள் சபைக்குள்ள வந்த உடனே என்ன தெரியுமா சபை யோசிக்குது? நெகட்டிவா பேசுறாங்கப்பா. என்னத்தை பத்தி பேசுறாங்கப்பா? ஐயா, ஆசீர்வாதம் பேச மாட்டாங்கப்பா. உன்னை ஆண்டவர் தூக்குவார், உயர்த்துவார், செழிப்பாக்குவார். நான் உங்களுக்கு சொல்றேன், என் ஆண்டவருக்கு அதை செய்யறதெல்லாம் அவருக்கு ஒரு கொசுறு மாதிரி. ஒருத்தனை உயர்த்துகிறது அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. ஒருத்தனை ஒரு பொருளாதாரத்தில் உயர்த்துறது அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. எது அவருக்கு விஷயம்னா, உங்களுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் பரலோகத்தில் சேர்க்கிறது மட்டும்தான் ஒரு விஷயம். அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இந்த சூழ்நிலைகள்லாம் நடக்கும் போது நம்மள அறியாம ஒரு கலக்கம் உள்ள வருது. கொரோனா வந்தப்போ ஒரு கலக்கம் உள்ள வருது, புது வைரஸ் வந்தப்போ ஒரு கலக்கம் வருது, போர் ஆரம்பிச்ச உடனே ஒரு கலக்கம் வருது, அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சண்டை வந்தப்போ கலக்கம் வருது, ஏதோ ஒரு உரசல் வந்த உடனே கலக்கம் வருது. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு. ஏன் தெரியுமா உங்களுக்கு கலக்கம் வருது? நீங்க இதை எதிர்பார்த்து இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இதை எதிர்பார்க்க சொல்லுகிறார். இது சம்பவிக்க வேண்டியதே. அப்படிங்கிற இருதயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அடுத்த பரிசு என்ன தெரியுமா? நீங்கள் கலங்காமல் இருங்கள். மொத்த உலகமும் கலங்கும் ஐயா. போராட்டங்களுக்கும், வேதனைகளுக்கும், பாடுகளுக்கும், வியாதிகளுக்கும், வறுமைகளுக்கும் மொத்த உலகம் கலங்கலாம். ஆனா ஏசப்பாவை பிள்ளையா, ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் கலங்கவே கூடாது. கலங்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல பயப்படாதீங்கம்மா, முதல்ல பயப்படாதீங்க ஐயா. அவன் அடிச்சிருவானோ, அவன் புடிச்சிருவானோ, ஜெயில தூக்கி போட்டுருவானோ, இந்த அந்த ஆட்சி வந்தா நமக்கு சாதகம். எந்த ஆட்சி வந்தா? இந்த ஆட்சி வந்தா நமக்கு
நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஆட்சி வந்தாலும் உங்களுக்கு சாதகம் இல்ல, இந்த ஆட்சி வந்தாலும் சாதகம் இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலைக்கு நடுவே கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. எந்த ஆட்சி வந்தாலும் என் ஆட்சி உங்களுக்குள்ளது. That is the prophecy. எதையோ தீர்க்க தரிசனம் என்று எண்ணுகிறோம். சுயமா பேசுகிறது, காதுக்கு இனிமையா பேசுகிறது. ஐயா, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு வரமே இல்லாத இருந்தா கூட கைய வச்சு ஏதாவது வாய்க்கு வந்தத ஆண்டவர் சொல்றாரு, இதை விட உனக்கு பெரிய தீர்க்க தரிசனம் வேணுமா? இதை விட ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சபைக்கு வேணுமா? ஆனா இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்மளுடைய காதுகளை எப்படி வந்து பாயுது தெரியுமா? பிசாசு பேசுறான். யாரு பேசுறான்? இயேசுவின் நாமத்தினாலே போ. நெகட்டிவா இல்ல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறத சபை காது கொடுத்து கேளுங்க. காலங்கள், சூழ்நிலைகள் மாறுகிறது. நம் தேசத்தின் காலங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. எப்படி சைனால நடக்குதோ, ரஷ்யால நடக்குதோ, கொரியால நடக்குதோ, அதே போல பேட்டர்ன் இந்தியாலையும் வருது. இப்ப என்ன ஆண்டவர் சொல்றார்னா, கலங்காதபடி எச்சரிக்கையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் எதை விரும்புறோம் தெரியுமா? இதை விரும்புறது இல்ல, இதை விரும்புறதே கிடையாது. எதை விரும்புறோம்னா, வாசிங்க ஒரு வசனத்தை, எரேமியா 23:16. எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று. ஐயா, சபை நீங்களும் நானும் எதை ரொம்ப விரும்புறோம் தெரியுமா? நான் எதை விரும்புறேன் தெரியுமா? என் மேல ஒருத்தர் கைய வச்ச உடனே அவர் சொல்லணும், தம்பி நீ தேசமெங்கும் புறப்பட்டு போய், கடல் தாண்டி போய், கப்பல் தாண்டி போய், அங்க ஒரு இடத்துல ஹோட்டல்ல 7 ஸ்டார்லயே தான் தங்குவ தம்பி. இப்படி தீர்க்க தரிசனம் வந்தா சாமுக்கு எப்படி இருக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி தீர்க்க, இது எதை எனக்குள்ள கொண்டு வருதுன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீண் பெருமை. வீண் பெருமை. தீர்க்க தரிசனங்கள் நம்மை பெருமை கொள்ளக்கூடாது, பெருமையா நடக்கிறதுக்கு வைக்க கூடாது. தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் முன்னாடி நம்மளை தாழ்த்த வைக்கணும். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னா, அந்த தீர்க்க தரிசனம் என்னை கர்த்தருக்கு முன்னாடி மண்டியிட்டு தெய்வமேன்னு கூப்பிட வைக்கணும். இப்படி நடக்க வைக்க கூடாது. அல்லேலூயா. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன், தாழ்மையோட சொல்றேன், பாரத்தோட சொல்றேன், கட்டுக்கதைகளுக்கும் வீணான தீர்க்க தரிசனங்களுக்கும் தயவு செஞ்சு சாஞ்சு போகாதீங்க. தயவு செஞ்சு சாஞ்சு போகாதீங்க. உங்க காதுக்கு இனிமை, ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க காதுக்கு இனிமையான காரியங்கள், உங்க வாழ்க்கையை கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு காலம் ஒன்று வருகிறது, இது சம்பவிக்க போகிறது. இந்த காலத்தை ஆண்டவர் முன்னமே தன்னுடைய ஜனத்திற்கு சொல்லுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? பி ரெடி, பி ரெடி, பி ரெடி. ஒன்னே ஒண்ணு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நிறைய முதியவர்கள் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நம்ம வீடு புகுந்து யாராவது ஒருவர் இயேசுவை கும்பிடுறதுக்காக, இயேசுவை நம்ம தெய்வமா வச்சிருக்கிறதுக்காக வீடு புகுந்து அடிச்சா மறுதளிக்காம நிப்போமாமா? சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அது போல ஒரு கெப்பாசிட்டி நம்ம இருதயத்துக்கு உண்டாமா? அது போல கர்த்தருடைய அன்பு நம்ம மூடி இருக்காமா? ஏன் தெரியுமா? நாம காதுகள்ல கேட்கிற தீர்க்க தரிசனங்கள் இது அல்ல, அது வேறையா இருக்கு.
இந்த தீர்க்க தரிசனத்தை ஒருவன் அசட்டை பண்ணாமல் இருப்பான் என்றால் அந்த காலம் நெருங்கும் பொழுது பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உங்கள் மீது ஆதரவாயிருப்பார். ஆண்டவர் சிங்க கெபிக்குள்ள போக மாட்டோம்னு சொல்லல, போவ. சிங்கம் உன்னை மேற்கொள்ளாது. சூளைக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லல, போவ. ஆனா அவைகளை நீ அவிப்பாய். That is the promise. Hallelujah. Hallelujah. ஆனா நாம என்ன செய்யறோம்? இது தீர்க்கதரிசிகள். நாம எதை எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? வாசிங்க 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3வது வசனத்தை. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே 2 தீமோத்தேயு 4:3. சமயம் வாய்த்த, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வந்தாலும் வரும்னு வேதம் சொல்லல, என்ன சொல்லுது? வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வந்தாலும் வரும்னு சொல்லல, சம்பவிக்க வேண்டியதே. ஐயா, ஆரோக்கியமான உபதேசத்திற்கு 2 அடிப்படையான பிளாட்ஃபார்ம் அவசியம். ஒன்று என்ன தெரியுமா? முன்குறிக்கப்பட்ட சமயம். என்னது முன்குறிக்கப்பட்ட? இரண்டாவது முன்குறிக்கப்பட்ட பாதை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2 அஸ்திபாரம் தேவை ஆரோக்கியமான உபதேசத்துக்கு. முன்குறிக்கப்பட்ட சமயம், முன்குறிக்கப்பட்ட பாதை. அப்ப எந்த சமயத்துல எந்த வழியில கர்த்தர் நடத்துகிறார்னு ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியறதுக்கு பேர் தான் ஆரோக்கியமான. சொல்லுங்க ஐயா, ஆண்டவர் இருளான பாதைக்குள்ள நடத்தும் பொழுது, இருளான காலத்திற்குள்ள நடத்தும் போது அவர் ஒரு வழியில நடத்துவாரு. அதுக்கு பேர் தான் ஆரோக்கியமான உபதேசம். எல்லாம் சுமூகமா இருக்கும் போது கர்த்தர் ஒரு வழியில நடத்துவாரு. அதுக்கு பேர் தான் ஆரோக்கியமான உபதேசம். நமக்கு பிடிச்ச வழியில போறது இல்ல. அப்ப ஒரு தேவ பிள்ளை முன்குறிக்கப்பட்ட காலத்தையும் முன்குறிக்கப்பட்ட பாதையையும் உணராற்றி கட்டுக்கதைகளுக்கு விலகி போகின்ற காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நெகட்டிவா பேசுறாரு, ரொம்ப நெகட்டிவா பேசுறாரு. இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து யாருகிட்ட பேசுறாருன்னா, சீஷர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஐயா, என்னை கூட்டிட்டு போறாங்க, என்னை அடிக்க போறாங்க, என்னை மிதிக்க போறாங்க, என்னை சிலுவையில் அடிச்சு கொல்ல போறாங்கப்பா. அதை மாத்திரம் சொல்லல, கூட இன்னொன்னையும் சேர்த்து சொல்றாரு. என்ன? அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட. இத கேட்ட உடனே பேதுரு என்ன செய்யறாரு? உடனே இயேசுவை தனியா கூப்பிட்டு, இங்க பாருங்க இயேசுவே, இப்படி எல்லாம் பேச. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் கைய பிடிங்க, சீக்கிரம் கைய பிடிங்க. இயேசு சொன்னாலே இந்த நிலைமைன்னா இந்த தூசு கிடக்கிறான். இயேசு சொல்றாரு, ஐயா என்னை கூட்டிட்டு போய் அடிக்க போறான், என்னை கூட்டிட்டு போய் சிலுவையில சாய்க்க போறான். சொன்ன உடனே இவர் கூட்டிட்டு போய் கடிந்து கொண்டான். யாரு? கடிந்து கொண்டு சொல்றாரு, உமக்கு இது சம்பவிக்கிறது இல்லை. என்ன பண்ணாது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு நல்ல மனசு அவருக்கு. எவ்வளவு நல்ல மனசு இருந்தா இப்படி யோசிப்பாரு. ஏசப்பா மேல கை வைக்க கூடாதுன்னு யோசிப்பாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா அப்படி. அதுக்கு இயேசுனுடைய பதில் என்ன தெரியுமா? சாத்தானே தூர போ, நீ தேவனுக்கு உரியவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறது என்ன? நமக்கு சிலது நன்மையா தெரியும், நமக்கு சிலது இது ரொம்ப சேஃபான ஒரு இடம், இப்படித்தான் இருக்கணும்னு தெரியும். அதுல இல்ல வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் எந்த வழியை வைத்திருக்கிறாரோ அதுல நடக்கணும். கர்த்தர் என்ன பாதையில நடக்க சொல்றாரு அந்த பாதையில நடக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில வேளைகள்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தெரியும், அந்த ரூட்டை எடுக்காதீங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற ரூட்ல டிராவல் பண்ணுங்க.
அந்த வசனத்தை படிப்போமா? வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21, 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இது சம்பவிக்கப்பட வேண்டியதே. ஆனா நாம சொல்றோம் இது சம்பவிக்க மாட்டாது. தெய்வம் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? பக்கத்துல கைய பிடிங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப இடரல். நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு ரொம்ப இடரல். இது கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இவர் நல்லா இருக்கலாமே, இவங்க நல்லா சந்தோஷமா இருக்கலாமே, எதுக்காக இந்த சிலுவை, எதுக்காக இந்த பாடு, ஏன் இப்படி போராட்டம், இவங்க நல்லா இருக்கலாமே, இதுக்கு பின்னாடி நல்ல எண்ணம் இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அடுத்த வசனத்தை படிங்க. அவரோ, அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு நடக்கிறதுக்கு மனசு இல்லையோ, அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது சம்பவிக்க, சொல்லுங்க, இது சம்பவிக்க கூடாது ஐயா. இப்படி எல்லாம் ஆண்டவர் யுத்தங்கள்ல நம்மளை விட மாட்டார் ஐயா. இப்படி எல்லாம் நம்மளை ஜெயிலுக்குள்ள, சிறைச்சாலைக்குள்ள போட மாட்டாங்க ஐயா. அவர் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லி வச்சிருக்கிறார். யாரு? இயேசு. எப்ப தெரியுமா அந்த வார்த்தை வரும்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன்னை வெறுக்காது இருந்தால் இந்த வார்த்தை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயநலம் அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுயநலம். சுயநலம். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இந்த உலகத்துல பைனான்சியலா நல்ல ஸ்டேபிளா சூப்பரா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் தீர்க்க தரிசனங்களும் மண்டைக்குள்ள ஏறாது. சம்பவிக்கப்பட போகிறவையிலும் உங்களுக்கு அல்லேலூயா. தன்னைத்தானே வெறுக்காத ஒரு மனுஷனுக்கு இயேசுதாயா எல்லாம் அப்படின்னு நினைக்காத ஒரு மனுஷனுக்கு அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய மனைவியாவது, வீட்டையாவது, கணவனையாவது, பிள்ளைகளையாவது, தாய் தகப்பனையாவது, நிலத்தையாவது விட்டுட்டு என் பின்னாடி வராதவன் எனக்கு சீஷனாய் இருக்க. ஒரு முறை என்னுடைய தாயோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க. சரியா? எனக்கு பயங்கர வருத்தத்துல என்ன பண்ணிட்டேன், நானும் கொஞ்சம் அவங்கள திருப்பி திட்டேன். கோபத்துல திட்டின பிறகு எங்க போனாலும் யார் சமூகத்துக்கு தான் வந்தாகணும்? ஆண்டவர் சமூகத்துக்கு தான் வந்தாகணும். வந்த உடனே தெய்வம் ஆவியானவர் பியூட்டிஃபுல்லா ஒரு கேள்வி இருதயத்துல வச்சார். மகன், உங்க அம்மாவை உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? நான் சொன்னேன், ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்படியே வச்சுக்கோ. ஒருவேளை உங்க அம்மாவை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இப்ப நான் உன் அம்மாவை எடுத்துக்கிட்டேன்னா அவ உன்னை பாப்பாளா என்ன? சொல்லுங்க. இல்ல நான் உன்னைய நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன பாப்பியா உங்க அம்மாவை? சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த வார்த்தை ஆவியானவர் காமிச்சார். ஒருவன் தன் தாயாவது தகப்பனையாவது விட்டுட்டு என் பின்னாடி வராதவன் எனக்கு சீஷனாய். உங்க இமோஷனல் ஹர்ட்டுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. பக்கத்துல பார்த்து இமோஷனல் ஹர்ட்டுக்கெல்லாம் இடம் இல்லை. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஈஸியா அஃபெண்ட் ஆகிறதுக்கு இங்க வேலையே இல்லை. ஏன்? நான் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் ஏசப்பாவை நோக்கி. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய கண்கள் இயேசுவை நோக்கி இருக்குன்னா, அவனுடைய முதுகுல சிலுவை இருக்குன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், சம்பவிக்க போறது என்னவா வேணாலும் இருக்கட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சம்பவிக்க போறது என்னவா வேணாலும் இருக்கட்டும்,
உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு சமாதானம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நாம பல வேளைகள் என்ன யோசிக்கிறோம்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளை கலங்க பண்ணுகிறது, நம்முடைய வேதனைகள் நம்மளை கலங்க பண்ணுகிறது, நம்முடைய போராட்டங்கள் நம்மளை கலங்க பண்ணுகிறது. சூழ்நிலையும் இல்ல, பணப்பிரச்சனையும் இல்ல, வேதனையும் இல்ல. எது உங்களை கலங்க பண்ணுகிறதுனால் உங்க முதுகுல சிலுவை இல்ல, அதனால உங்க இருதயம் கலங்குது. அல்லேலூயா. ஒரு தடவை கார்ல டிராவல் பண்ணும்போது நான் ஜோம் பண்ணிக்கிட்டே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே டிராவல் பண்றேன். என்னன்னா, ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குயா, எல்லாரும் கல்ல ஊட்டி எறிறாங்கய்யா, நான் பேசாம விட்டுட்டு போயிரட்டா, நான் வேலைக்கு ஐடில தானே வேலை பார்த்தேன், நான் போயிரட்டா ஆண்டவரே சொல்லி ஒரு 2 நாள் இருக்கும். சரியா, 2 நாட்கள் எனக்கு தூக்கம் இல்லை. 2 நாட்களும் எதேதோ குழப்பம். வீட்டுல சின்ன ஒரு காரியம் இருந்தாலும் உடனே கோவம் வருது, எரிச்சல் வருது, டென்ஷன் ஆகுறேன், பரபரப்பா இருந்துகிட்டே இருக்கிறேன். 3வது நாள் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஐயா எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறேன், குழம்புது, டென்ஷன் ஆகுறேன், ரொம்ப அஃபண்ட் ஆகுறேன், என்ன பிரச்சனைனே தெரியல. ஆவியானவருடைய பதில் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. மக்களே, உன் முதுகுல சிலுவை இருக்கிற வரைக்கும் தான் உன் இருதயத்துல சமாதானம் இருக்கும். சிலுவையை இறக்குனா சமாதானம் போயிடும். நாம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? சிலுவை நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்குதுன்னு இல்ல, சிலுவை தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை மட்டும் இறக்கி வைக்காதீங்க. அது எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சொல்லுங்க, அதோட வெயிட் கூட 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 கர்த்தருடைய சமாதானம் கூடிக்கிட்டே இருக்கு. அதோட வெயிட் கூட 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 கர்த்தருடைய ஆறுதல் கூடிக்கிட்டே இருக்கு. அதனுடைய வெயிட் கூட 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 கர்த்தருடைய நம்பிக்கை நம்ம இருதயத்துல பெருகிக் கொண்டே இருக்கிறது. It works in that way. நம்ம ஆப்போசிட்ல பிசாசு வயர் பண்ணி வச்சிருக்கிற நம்ம சிந்தைய. இல்ல சார், இல்ல சார். அல்லேலூயா. இப்ப விஷயம் என்னன்னா, இவர்கிட்ட 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பா முதல்ல என்னுடைய மரணம் என்ன வரப்போகுது, அதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது, என்னுடைய உயிர்த்தெழுதல். இந்த மனுஷன் மரணத்தையே நம்பல. பக்கத்துல பார்த்து, இந்த மனுஷன் மரணத்தையே நம்பல, உயிர்த்தெழுதலை மட்டும் எப்படி நம்பியிருப்பாரு? அல்லேலூயா. இவர் இயேசுனுடைய மரணத்தை தீர்க்க தரிசனமா இயேசு சொல்லும் போது யாருக்கு நம்பிக்கை இல்ல? அதனால தான் அஃபண்ட் ஆகிறார். அஃபண்ட் ஆகி சொல்றாரு, இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசவே கூடாது, நீரோ சம்பவிக்க கூடாது. கர்த்தருடைய சிந்தைக்கு மாறான ஒரு சிந்தையில இருக்க போய் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மரணத்தின் நாட்கள் வரும் பொழுது இவர் ரெடியா இல்ல. யாரு? பேதுரு. he was not ready. நான் உங்களுக்கு சொல்றேன், இருளான சூழ்நிலைகள் வரும் பொழுது தயவு செஞ்சு ரெடியா மட்டும் இல்லாம இருந்துராதீங்க. ரெடியா மட்டும் ஆண்டவர் இப்பயே சொல்லுகிறார். அதான் முன்னமே பேதுரு கிட்ட சொல்றார், பேதுருவே என்னை எப்படி கூட்டிட்டு போவாங்க. எதுக்காக சொல்றாரு? நீ ரெடியா இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடியா இரு. ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களை அனுமதிப்பாரு. ரெடியா இரு. ரெடியா இல்லாட்டி என்ன நடக்கும்னா, அவர் எனக்கு யாருன்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரெடியா இல்லாட்டி தண்ணி குடம் தூக்கிட்டு வர அக்கா உங்களை சோழிய முடிச்சிரும். சாரி, இவர் யாருன்னு எனக்கு இந்த இருளான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்க ரெடியா இல்லாட்டி அடுத்த வார்த்தை எங்க வரும்னா, எனக்கு இந்த இயேசுனா யாருன்னு, சபைக்கு போக கூடாதுன்னு சட்டம் வரும்போது உடனே நீங்க மண்டை ஆட்டுவீங்க. பரவாயில்ல சார், சபைக்கு நாங்க போகவே மாட்டோம், ஆராதனைக்கு யாரும் பங்கு பெறக்கூடாது. சரிங்க, சட்டம் தான் எங்களுக்கு முக்கியம், ஆராதனைக்கு நாங்க போகவே. ஏன்? you are not ready. you are not ready. இது மட்டும் இல்லப்பா, இயேசுவை பத்தி முழுமையான சத்தியம் தெரிஞ்சவர் யாருன்னா பேதுரு. யாரு? இவர் எங்க இருக்கிறார்னா அரண்மனை வாசலுக்குள்ளதான் இருக்கிறார். இயேசுவ உள்ள இருந்து என்கொயர் பண்றது எல்லாமே யாருக்கு வருதுன்னா இவருக்கு கேக்குது. உள்ள எல்லாம் பொய் சாட்சியா சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரை பத்தி? சார் அவர் அப்படி சார், இவர் இப்படி சார், இவர் சொல்ல இல்லாது பொல்லாது எல்லாத்தையும் இயேசு மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இந்த மனுஷன் யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீசன், கர்த்தரோட நடந்தவன், கடல்ல நடந்தவர், மீன் வலை கிளியத்தக்க பிடிச்சவர். இவரு கப்புன்னு அமைதியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு?
சார் பொய் தானே சார், சொல்லிட்டு போங்க சார். இயேசுவை பற்றி பொய்யான செய்திகள் உலா வரும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றின செய்தி உலா வரும் பொழுது, நமக்கு எதுக்குங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை? நமக்கு நம்ம வந்தோமா, நம்ம பிள்ளை குட்டிகளை படிக்க வச்சோமா, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு. ஏன்னு சொல்றேன், you are not ready, you are not ready. சபையே, கர்த்தர் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் வேற ஏதோ தான் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில 4:30 தான் தெய்வம் இந்த வார்த்தையை கொடுத்தாரு, சம்பவிக்க போறது. வேற ஏதோ தான் எடுத்துட்டு வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் துரிதமா இந்த வார்த்தையை சபைக்குள்ள அனுப்ப விரும்புகிறார், உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்றேன் ஐயா, ஆண்டவர் எதற்காக சபைக்குள்ள நம்மளை எடுத்துட்டு வந்து கிறிஸ்தவர்களாய் மாற்றி நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து ஒரு கௌரவமா நம்மளை உட்கார வச்சிருக்காரு. ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லட்டா, சிம்பிள். அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஜெயிப்பதற்கு. வேற ஒரு நோக்கம் உங்களுக்கு ஆடி கார் வாங்குறதுக்கோ, பென்ஸ் வாங்குறதுக்கோ, BMW வாங்குறதுக்கோ, பெரிய வீடு கட்டி சொகுசா இருக்கிறதுக்கோ கர்த்தர் உங்களை இந்த சபைக்குள்ள கூட்டிட்டு வரல. ஏன், நான் எப்படி சத்ருவை என் குதிங்கால்ல மிதிச்சனோ அதே போல என் பிள்ளைங்க மிதிக்கணும். இது ஒண்ணுதான். இது உள்ள வந்துருச்சுன்னா மீதி எல்லாம் கூட. அவ்வளவுதான், மீதி எல்லாம் கூட. ஒரு பிளாக் டீ, நான் இப்போ வரைக்கும் பிளாக் டீ தான் குடிப்பேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, எங்க வீட்டுல நான் வளர்ந்த விதம் அப்படி. ஒரு பால் வாங்குறதுக்கு எங்க வீட்டுல காசு இருக்காது, சரியா? ஆனா நான் ஒரு நாள் கூட நம்ம வீட்டுல காசு இல்ல ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட சொல்றேன், இல்ல நம்மளுக்கு அது இல்ல இது இல்ல யோசிச்சதே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் என்ன கேட்பேன், ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிகமா எனக்கு தாரும். என்ன தாரும்? உடைய கிருபை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல என்னை வளைந்து கொடுக்கிற, மாற்றி கொடுக்கிற ஒரு பச்சோந்திய போல இல்லாம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாண்டமா என்னை மாத்துங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாள் கூட கர்த்தருடைய பலிபீடத்துல சொல்றேன், ஒரு நாள் கூட ஒரு சின்ன ஆசீர்வாதத்துக்காக கூட நான் ஜெபிச்சது கிடையாது. என் பிள்ளைக்கு டயப்பருக்கு கூட ஜெபிச்சது கிடையாது. ஆனா என் ஆண்டவர் என்னைய பிச்சைக்காரனா விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. சீமானா வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சீமானா. அல்லேலூயா. கர்த்தரியா ஒரு பிளாக் டீக்கு அடிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஒரு நாள்ல சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு இந்த கையை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறான். ஏன் இத சொல்றேன்னா, இதெல்லாம் என் ஆண்டவருக்கு குப்பை. எது அவருடைய பார்வையில விலையேற பெற்றது தெரியுமா? நான் வச்சிருக்கிற காரோ, நான் வச்சிருக்கிற வீடோ, நான் பண்ற காரியங்களோ, நற்கிரியர்கள்ல அவருடைய பார்வையில விலையேற பெற்றது என்னன்னா, என் பிள்ளையோடைய ஆத்துமா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கெட் ரெடி, கெட் ரெடி. சார், இவர் மரணத்துக்கு ரெடி ஆகல. யாரு? பேதுரு மரணத்துக்கு ரெடி ஆகல. சரி, மரணத்துக்கு தான் ரெடி ஆகல, சந்தோஷம். இப்போ உயிரோட எந்திரிச்சிட்டாரு. யாரு சொல்லுங்க? இயேசு உயிரோட எந்திரிச்சாச்சு. உயிரோட எந்திரிச்ச பிறகு கூட அங்க இருக்கிற மரியாள் ஓடி வந்து சீஷர்ட்ட சொல்றாங்க, ஐயா ஐயா ஐயா, இயேசு உயிரோட எழுந்திருச்சுட்டாரு. சொன்ன உடனே இவங்க பைபிள் சொல்லுது, அவர்கள் நம்பவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா மரணம் வந்தப்போதான் நம்பல, உயிர் தெழுதலையுமா நம்ப மாட்டீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. ஒரு மனுஷன் அவரோடு கூட மரிக்காவிட்டால் அவரோடு கூட உயிர்ப்பிக்க மாட்டாது. அவரோடு கூட பாட அனுபவிக்காவிட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாது. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிப்போமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த வசனம். லூக்கா 22 54 62. 54 இருந்து படிங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் இல்ல ஓ சாரி ஒன் செகண்ட். லூக்கா 24 11.
இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. என்ன பேச்சா தெரியுதா? பக்கத்துல பார்த்து வேஸ்ட் ஆஃப் டைம் சார். அல்லேலூயா. தயவு செஞ்சு உங்களை கை கூப்பி நான் கேட்கிறேன், நீங்க இந்த தீர்க்க தரிசனத்தை, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இருக்கிற தீர்க்க தரிசனத்தை நீங்க விசுவாசிக்காட்டி, இந்த தீர்க்க தரிசனத்துக்கு நீங்க ரெடி ஆகாட்டி, அவர் வருகின்ற வருகைக்கும் நீங்க ரெடி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வருகையை எதிர்பார்க்கிறீங்களா? கேளுங்க, அவர் வருகையை எதிர்பார்க்கிறீங்களா? அவரோட மரித்தால் அவரோடு பிழைப்பீர்கள். அவரோடு நீங்கள் பாடுகளை அனுபவித்தால் அவரோடு நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அவரை நீங்கள் மறுதலித்தால் அவர் உங்களை மறுதலிப்பார். நான் சொல்லல, பைபிள் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் எதை நம்ப போறோம் தெரியுமா? என் ஆண்டவர் சம்பவிக்க போகிறது என்று சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். இதை விசுவாசிக்கணும். ராமன் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கு தெரியுமா? ஃபவுண்டேஷனே வரப்போகிற காரியத்தை நம்பி தான் ஓடுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கான காரியத்தை நம்பி ஓடுறது இல்ல, வரப்போகிற காரியம். புதிய வானம் புதிய பூமி, நியாய தீர்ப்பு, பரலோகம், அவரோடு நித்திய வாழ்க்கை, ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ கிரீடம், வெண் வஸ்திரம், வரப்போகிற காரியத்தை ஃபவுண்டேஷனா வச்சதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க இன்னைக்கு காரியத்தை ஃபவுண்டேஷனா வச்சீங்கன்னா you are not a Christian, அவ்வளவுதான். நாளைக்கு என் தெய்வம், நாளைக்கு. அதனால தான் ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. வரப்போகிற காரியத்தை அவர் சந்தோஷமா எடுத்துக்கிட்டதுனால தான் பாடுகளை லகுவாய் அனுபவித்தார். உங்களை எல்லாம் நம்மளை எல்லாம் ஆதாயப்படுத்திப்பேங்கிற சிந்தை அவருக்கு இருக்க போய் தான் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமைய பாருங்க. பாடு ஒண்ணும் தெரியாது. அல்லேலூயா. நான் எப்பயும் சொல்லுவேன், பாடு போராட்டம்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு படப்படன்னு வருது. விஷயம் என்ன தெரியுமா? ஸ்தேவான கல்லு கொண்டு எறிகிறாங்க. கல்லு கொண்டு எரியும் போது அந்த மனுஷன் வலிக்குது, அழுகு, கத்தல கதறல. என்ன செய்யறாருன்னா, அண்ணாந்து பார்த்து எதை பார்த்துட்டு இருக்கிறாராம்? தேவனை தரிசித்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன ஆண்டவரே வலிக்காதா? எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒருவேளை என்னைய தெருல வச்சு அடிச்சா கூட நம்மளால நிக்க முடியுமான்னு லைட்டா பயமா தான் இருக்கு ஆண்டவரே சொல்லும் போது ஆவியானவர் கொடுத்த விளக்கம் இருக்க ரொம்ப பியூட்டி. மகன் எப்ப அதை புரிய வச்சாருன்னா, என் ஒய்ஃப் கன்சீவா இருந்தா ஒரு பேபி, கொஞ்சம் பெரிய பேபி, ரொம்ப 10 hours போராடினா அவர் வெளியில வரவே இல்லை. நான் சும்மா இருந்திருக்கலாம்ல. என் ஒய்ஃப்ட்ட போய், மக்களே கொஞ்சம் பொறுத்துக்க, என்ன சொன்னேன்? அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகி சொன்னா, உனக்கு வந்தா? அவ சொன்னது சரிதான். இல்ல நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் உனக்கு வந்தா தெரியும் அப்படின்னா, சரிம்மா சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ உடனே டாக்டர் என்ன சொன்னாங்க, இல்ல இது நார்மல் டெலிவரி, கொஞ்சம் கஷ்டம், அதனால சிசர்ஸுக்கு போயிடலாம். சரி சந்தோஷம், போயாச்சு. உள்ள போய் பயத்தை கிழிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? கத்தி வச்சு அறுக்குறாங்க. கம்முன்னு கிடக்குறாங்க. எம்மா, நீ வெளியில இருக்கும் போது பையன் ஒண்ணுமே சதையில கீறாம ரத்தம் வராம இருக்கும் போது புரண்டு கிடந்த, உள்ள போய் வயிற்ற கீறாங்க. பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவ சொன்ன, அப்பா அதுக்கு பேரு அனஸ்தீசியா. என்ன அனஸ்தீசியா? இத போட்டுட்டு அப்பா மறந்து போகும். டக்குன்னு ஆவியானவர் ஸ்பார்க்க கொடுத்தாரு. என் அன்பு அனஸ்தீசியா மாதிரி. ஒருவன் அதனால நிறைக்கப்பட்டுட்டா எவ்வளவு வேதனை, பாடுகள், போராட்டங்கள் வந்தாலோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். Be filled with the love of God. அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் தாமே தம்முடைய பிதாவினுடைய அன்பை உங்கள் இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார்.
எவ்வளவாய் அவருடைய ஆவியினாலே நிறைக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவாய் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களோ, அவ்வளவாய் பாடுகளை சகித்து அவர்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப இந்த வர்த்தமானங்கள்லாம் இப்பதான் செய்திக்குள்ள போறோம், சரியா? ரைட். இந்த வர்த்தமானங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? எம்மாவூர் சீஷர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எம்மாவூர் சீஷர்கள். இவ்வளத்தையும் கண்டுபிடிச்சா எப்பா எல்லாம் நம்பிக்கையற்று போய் இந்த சீஷர்கள் எல்லாம் யாரு நம்புற ஸ்டேட்டஸ்ல இல்ல. இப்ப இவங்க எல்லாம் இந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எம்மாவூர் சீஷர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? நடக்கும்போது பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. என்னத்த அந்த மனுஷனும் வருவேன்னாரு, ஒன்னும் வரவே. இதை விட ஜோக் என்ன தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். உயிர்த்தெழுந்து நிறைவேறப்பட்ட தீர்க்க தரிசனமா இயேசு அவங்க கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இவங்க அவங்க கிட்டே கேட்கிறாங்க, இயேசு கிட்டே, உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா? யாரை பத்தி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுக்கு தான் சொல்றேன். பக்கத்துல கையப்படி, இதுக்கு தான் சொல்றேன், ரெடியா இருக்கணும்னு. காலம் தெரியாச்சு அவரே பக்கத்துல நடந்தா கூட அவருக்கே கதை சொல்லணுமே தவிர இயேசுவுக்கே இவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டு வராங்க? கதை உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் இருந்தாருங்க இப்படி, அவரு இப்படி. இயேசு சொல்ற, டேய் ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? கூட நடந்து ஏன் உங்க கண்ணு இன்னும்? because you are not ready. you are not ready. இவங்க எப்படி நடக்கிறாங்களா? ரொம்ப துக்கமா நடக்கிறாங்களா? பக்கத்துல பார்த்துங்க, துக்கமா நடக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், சம்பவிக்க போகிற காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் உங்க இருதயத்துல இல்லாச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களை கவர் பண்ண போறது எது தெரியுமா? துக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துக்கம். துக்கம். ஏயா இது நடக்குது? துக்கம். எதுக்குப்பா இது நடக்குது? துக்கம். ஏன்? தீர்க்க தரிசனத்தின் வசனம் உங்களுக்குள்ள அதுவே இல்ல 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 இல்ல. ஆண்டவர் அதை சொல்லிட்டு போயிருக்கிறார். துக்கம் வருமாமா? துக்கம் வருமாமா? என் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. துக்கம் வருமாமா? துக்கம் வருகிறதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? சோர்வு வருகிறதற்கு காரணம் ஒன்னே என்ன தெரியுமா? அவர் சொன்னதை நீங்க நம்பல. தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் நம்ம அதை அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துப்போம். நீ நல்லா இருப்ப, செழிப்பா இருப்ப, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், இதெல்லாம் பொக்கிஷமா இருக்கும். தம்பி ரெடியா இரு, அற்பமா இருக்கும். தம்பி கவனமா இரு, அற்பமா இருக்கும். இந்த வழியில பார்த்துப்போ, ரொம்ப அற்பமா. துக்கத்தோட ஐயோ போயிட்டாங்களே. நான் உங்களுக்கு சொல்றேன், சந்தோஷமா இருங்க. பக்கத்துல பார்த்து சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சொன்னவர் சொன்னபடியே செய்கிறார். இது சம்பவிக்கப்பட வேண்டியதே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அவர்கிட்ட? வாசிங்க அந்த வசனத்தை, 21வது வசனத்தை. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து 2-3. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் எங்களை காப்பாத்துவார்னு நம்பணும். ஆனா ஆளை இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2வது பிரச்சனை நம்பிக்கை அவுட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை அவுட்டு. இன்னைக்கு பாதி பேருக்கு சபைக்குள்ளேயா இருக்கட்டும், வெளியில இருக்க கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இயேசு வராருன்னு சொன்னா எதுக்கு வராருன்னு தான் கேக்குறாங்க. எதுக்கு? அவர் எதுக்குங்க சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க? இயேசு வராருங்கிறதே யாருக்கு இப்ப நம்பிக்கை இல்ல. ஏன் தெரியுமா நம்பிக்கை இல்ல? ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு சம்பவிக்கப்பட போவது உங்களுக்கு மறந்து போச்சு. என்ன அப்போஸ்தலர்கள் தூதர்கள் சொல்றாங்க, ஓ அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேயர்களே,
நீங்கள் எப்படி இந்த இயேசு மேகத்துல போறத பாக்குறீங்களோ அப்படியே அவர் திரும்பி வருவார். இந்த வசனத்தை நம்பணும்னா ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் உள்ள பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். கெட் ரெடி. இதனாலதான் பேதுரு அழகா சொல்றாரு, அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பாருங்கள். எப்படி எதிர்பார்க்கணுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். யாராவது ஒருத்தர் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே இருதயத்துல கைய வச்சு நீர் எப்ப வருவீரோ ஆண்டவரே கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. இருதயத்துல கைய வச்சு அன்பு மிகுந்து போய், ஏசப்பா நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏசப்பா அந்த லோனுக்காக தான் நான் வெயிட் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வீட்டுக்காக தான் நான் வெயிட். ஆண்டவர் சொல்றாரு, டேய் நான் வரேன் ஒருத்தராவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த எம்மாவூர் சீஷர்கள் துக்கத்தோட நம்பிக்கை இல்லாம இருக்கிற ஆளுங்களை ஆண்டவர் ட்ரீட் பண்ண விரும்புறாரு. அதுதான் ரொம்ப அழகு. இவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரலான்னு பாக்குறாரு. முதல்ல என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். வாசிங்க அந்த வசனத்தை, 27வது வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இவங்க இத ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லும் போது அவங்க அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, ஏய் அவர் ஏசப்பா நம்மளுக்கு இதை சொல்லும் போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொழுந்து விட்டு. முதல்ல ஆண்டவர் இருதயத்தை தீ பிடிக்க வைக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல ஆண்டவர் இருதயத்தை தீ பிடிக்க வைக்கணும். எப்படி தீ பிடிக்க வைக்கிறார்னா, அதான் அழகு. என்ன சொல்றாருன்னா, தம்பி 2 பேரையும் நடத்திக்கிட்டே சொல்றாரு, தம்பி மோசையோட எழுதின தோராவை எடுத்துக்கோ, சரியா? தோராவை எடுத்துக்கிட்டு அந்த தோரால இருக்கிற ஒன்றையும் தன்னோடு இணைத்து சொல்லிக்கிட்டே வரார். தம்பி அங்க ஜீவ தண்ணீர் இருக்கு பாத்தியா, அது நான் தான். அந்த ஜீவ அப்பா இருக்கு பாத்தியா, அது நான் தான். அந்த பஸ்கா இருக்கு பாத்தியா, அது நான் தான். அந்த முதற்பலன் இருக்கு பாத்தியா, அது நான் தான். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கு பாத்தியா, அது நான் தான். அந்த பலி இருக்கு பாத்தியா, அது நான் தான். விளக்கி விளக்கி தோராவை வச்சு 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 யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறா? இயேசு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் எப்ப தீ பிடிக்கும் தெரியுமா? இந்த பைபிளை தெரியாமையாவது திறந்து ஆராயும் போது தீ பிடிக்கும். சங்கீதமே படிச்சுக்கிட்டு இருந்தா தீ பிடிக்காது. எப்ப கேளு சங்கீதம் தான். அவசரத்துக்கு போன அதுலயும் ஒரு பியூட்டிஃபுல் சங்கீதம் இருக்கு, அவசர கால சங்கீதம் 117, 2 வசனம். அதுல வசனத்திலேயே அங்க வெளியில சத்தம் வந்து இவரு எப்ப கேளு 23வது சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராய். அந்த ஒரு பக்கத்தை தவிர வேற எந்த பக்கமும் கிழிஞ்சிருக்கிறத சரித்திரமே அழுக்க கூட பட்டிருக்காரு. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, படிக்கல அவங்களுக்கு என்ன செய்யறாருன்னா, தோராவையும் தன்னையும் நிறுத்தி அழகா விளக்கிக்கிட்டே வரார். இது நான் தான், இது நான் தான், இது நான் தான். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தை தேடி அவைகளில் ஒன்றொன்றும் ஜோடு இல்லாமல் கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு தேவனுடைய ஆவியே அதை இணைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேடுங்க, தேடி பாருங்க, தேடி வாசிங்க. சும்மா இருதயம் தீ பிடிச்சிராது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேடி வாசிக்கணும், ஆராய்ஞ்சு படிக்கணும், உட்கார்ந்து தியானிக்கணும். அப்பத்தான் ஆவி சேர்க்கும். அல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப சென்சிபிளானவர். நான் சொல்றேன், அவரோட நடந்த இந்த நாட்கள்ல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் சொல்றேன். அவர் ஒரு முறை ஒரு காரியத்தை சொல்லுவார். எத்தனை முறை சொல்லுவாரு? அந்த காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படியாற்றி அடுத்த காரியத்துக்கு நகலவே மாட்டார். இது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார், அந்த காரியத்தை நீங்க செஞ்சாதான் அடுத்த காரியத்துக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை தேடும்படி உங்க ஆவியை ஏவுவாரு. தேடுனா மட்டும்தான் அடுத்த காரியத்தை வெளிப்படுத்தவே செய்வாரு.
ஒரு முறை ஒரு பகுதி படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு புரியலை. ஆண்டவரே, இந்த பகுதி எனக்கு புரியலை. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு பழக்கம், ஒரு பிரதிஷ்டை உண்டு. என்ன பிரதிஷ்டைன்னா, இந்த பைபிளை தவிர ஆண்டவரே வேற எந்த புக்கையும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். இது என்னுடைய பிரதிஷ்டை. வேற எந்த புக்கையும் நான் தொட மாட்டேன் ஆண்டவரே, இன்க்ளூடிங் கன்கார்டன்ஸை. நீங்க எனக்கு இந்த பைபிள்ல இருந்து என்ன சொல்லி தரீங்களோ அது எனக்கு போதும். இப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? ஒரு நாள் நான் போராடி பார்க்கிறேன், அந்த வசனத்துக்கான விளக்கம் இந்த புத்திக்கு எட்டவே இல்லை. உடனே ஆவியானவர் உள்ள இருந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட கொடுக்கிறாரு. என்னன்னா, மகன், உன்னுடைய ரேக்ல ஒரு புக்கு ஒண்ணு. நம்ம தான் பிரதிஷ்டையில இருக்கோம்ல, எதுல இருக்கோம்? கொஞ்சம் பெருமை இருக்கதானே? இல்ல, அது எப்படி? நம்ம தான் எடுக்க மாட்டோம் சொல்லியிருக்க. ஆவியானவர் ரொம்ப கிளியர் கட்டா சொல்ற, மக்களே, உள்ள இருக்கிற ஒரு புக் இருக்கு, அந்த புக் எடு. நானும் பார்த்தேன். சரி, கீழ்ப்படிவோம். அதுல என்ன, நம்மளுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? தொடர்ந்து அந்த புக்ல ஒரு 5 பக்கம் தாண்டி இருப்பேன். என்ன பகுதிக்கு எனக்கு விளக்கம் வேணுமோ அந்த பகுதி அங்க இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை சோதிச்சு பார்க்கிறார் தெரியுமா? நான் உண்மையாகவே தேடுறேனான்னு சொல்லுங்க. நான் உண்மையாவே ஆராய்ச்சி பண்றேன். நானு கர்த்தருக்கு யாருக்கு எதை காமிக்கணும், யாருக்கு எதை விளக்கணும்னு அவருக்கு தெரியும். சோம்பேறிகளுக்கு அவர் செய்யறதே. என்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? இதுல இருக்கிற அதிசயத்தை பார்க்கும்படி எவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவன் தான் அந்த உலகத்தை ஆசீர்வாதமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது அழகா எழுதுறார். அந்த வசனத்தை படிக்குமா? சங்கீதம் 39 3, 4. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இப்ப நல்ல கவனிங்க. இவர் தியானிச்சாரா? தியானிக்கும் போது தீ என்ன செய்யுது? இப்ப உள்ள புடிச்சிருச்சு. புடிச்ச உடனே அதனுடைய ரிசல்ட்ட கீழே சொல்றாரு. என்ன ரிசல்ட்? வாசிங்க. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். காலம், சமயம். எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய வசனத்தினால இருதயத்துல தீ பிடிச்சு அனல் பிடிக்குதோ அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எதிர்காலத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறது தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்காலத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறது தான். கர்த்தர் எனக்கென்று என்ன வைத்திருக்கிறார்னே தெரியல. பிரதர், நீங்க பைபிளை ஒரு நாளாவது திறந்திருக்கிறீங்களா? நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், தாழ்மையோட சொல்றேன், தயவு செஞ்சு வேத புஸ்தகத்தை திறந்து நேரம் எடுத்து வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் வாசிப்பேன்? 5, 2, 1. எல்லாம் 10 அதிகாரத்துக்கு மேலையோ? அரை. என்னம்மா, அப்புறம் எப்படிமா தீ பிடிக்கும் இருதயம்? அப்புறம் எப்படிமா சமயங்கள் தெரியும்? அப்புறம் எப்படியா காலங்கள் தெரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்றேன். எத்தனை பேருக்கு சங்கீதம் 23 தெரியும்? வாலிப பிள்ளைங்களுக்கு இது எஸ்பெஷலி. வாலிப பிள்ளைங்களுக்கு 23ஆம் சங்கீதம் தெரியுமா? என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. பக்கத்தில் அப்படி டக்குன்னு கையை பிடி பார்க்கலாம். பிடிச்சு கேளுங்க, எதுக்கு தண்ணி, எதுக்கு புல்லு? ஏசப்பா ஒரு 100 ஆடை கூட்டிட்டு போறாரு. சரியா? 100 ஆடும் பயங்கரமான பசியில இருக்கு. இப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர்? சரி, இவர் நல்ல புல் வெளிக்கு கூட்டிட்டு போவோம் யான் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா 90 ஆடு பாஞ்சுக்கிட்டு புல்ல என்ன செய்யுது சொல்லுங்க? சாப்பிடுது, தண்ணி குடிக்குது. ஒரு 10 ஆடு மட்டும் உங்களை மாதிரி என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன செய்யுது? உருன்னு ஆராதிச்சா அப்படி உருன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கு. பேசுனா அப்படி உருன்னு பார்த்துக்கிட்டே
இப்ப இயேசுவுக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா 100 ஆடுக்கும் தானே பசிச்சிச்சு, இதுல 10 ஆடு என்ன செய்ய மாட்டேங்குது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு, வர்ற வழியிலேயே இந்த ஆடு பேப்பர் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கு. சார் இப்ப பிரியாணியே போட்டாலும் ஏறாது, கரெக்டா? ஏன்னா வயிறு எப்படி இருக்கு. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிங்க. நீங்க 8 மணி நேரம் போன்ல உட்காந்துட்டு வேதத்தை திறந்தா தான் வரும், வேற எதுவும் வராது. ஏன்னா என்ன, உங்க பசியை எது அடக்கிருச்சுன்னா போன். உங்க பசியை எது அடக்கிருச்சுன்னா கான்டாக்ட். உங்க பசியை எது அடக்கிருச்சுன்னா தேவையில்லாத காரியம். இது அடக்கின பிறகு நீங்க பைபிளை திறந்தாலும் திறக்காட்டினாலும் அதுல இருக்கிறது ஒண்ணு உங்களுக்கு பசியே எடுக்காது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல விட வேண்டியதை விடணும், அப்பனா தான் இது மேல பசிக்கும். அதையும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சா இதுல பசிக்காது. அல்லேலூயா. இது கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி சூப்பர் கேட்டகரி. நாங்க பைபிளை திறந்தா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? அதனால என்ன பண்றீங்க பிரதர்? நாங்க படிக்கிறதே. நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறேனே, பைபிள் புரிஞ்சு படிக்கணுமா புரியாம படிக்கணுமா? என்னம்மா? பக்கத்துல கையை சக்குன்னு புடிங்க. என்னைக்கு புரிய, என்னைக்கு படிப்பீங்க? என் பையன் 1.5 வயசு, சரியா? அவன் கொஞ்சம் 8 மாசம் 9 மாசம் 7 மாசம்லாம் இருக்கும்போது திடீர்னு கத்துவான். எது கத்துறானே தெரியல, பட்டார்னு கத்துவான். உடனே என் ஒய்ஃப் என்ன செய்வாங்க, சக்குன்னு ஒரு பால் டப்பால பாலை வச்சு டப்புன்னு வாயில வச்ச உடனே கப்ப 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 கப்பன்னு குடிப்பான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை வெளியில இருக்கிற பாட்டில், ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு என்னைய பார்த்து டேடின்னு கூப்பிட்டாலே நெஞ்சு வலி வந்துடும். ஃபர்ஸ்ட், டேடி இந்த பால்ல கால்சியம் ஒரு 10% இருக்குமா, பொட்டாசியம் ஒரு 5% இருக்குமானா அன்னைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. ஏன்? அவனுக்கு தெரிஞ்சது குடிக்கிறதுக்கு அதுல என்ன சத்து இருக்குன்னு அவனுக்கு தெரியறதே இல்லம்மா. கட 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 கடன் என்ன செய்து உள்ள பால் மட்டும் போகுது. ஆனா அவன் வளர்ற வளர்ச்சி எனக்கும் என் மனைவிக்கும் தெரியுது. நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களே, உனக்கு புரியுதோ புரியலையோ, ஸ்டார்ட் ரீடிங். அத பண்ண 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 உன் வளர்ச்சியை உங்களுக்கு இல்ல சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப என் பிள்ளைக்கு பல்லு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இப்ப ஃபீடிங் பாட்டில வச்சா ரப்பரோட பிக்கிறான். என்ன கேக்குறான்னா மட்டன். என்ன வேணுமா ஐயாக்கு? பலமான ஆகாரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலமான ஆகாரம். முதல்ல பால் உங்களை வளர்த்தட்டும், அடுத்து ஆட்டோமேட்டிக்கா தேடி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் என்ன? இது என்ன காலம்? இது எங்க வருது? அந்த சர்ச் பண்ணி படிக்கிற விஷயம் அப்புறம் லேட்டர் தான் என்ன செய்யும்? பக்கத்துல பாருங்க. இப்படித்தான் உங்க இருதயத்தை தீ பிடிக்க வைப்பாரு தெய்வம். அல்லேலூயா. இப்ப ஜோக் என்னன்னா, இதுல இவங்களுக்கு இருதயம் தீ பிடிச்சாலும் இன்னும் முன்னாடி இருக்கிற இயேசு கண்ணுக்கு பக்கத்துல பாருங்க. ரொம்ப அருமைங்க. இருதயம் இவ்வளவு தீ பிடிச்சும் கூட, இவ்வளவு வசனம் தெரிஞ்சு கூட, இவ்வளவு காலங்கள் எல்லாம் தெரிஞ்சா கூட, தீர்க்க தரிசனம் தெரிஞ்சா கூட, முன்னாடி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகிய இயேசுவை உங்களால, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நாம வசனத்துல 1000 காரியங்களை படிச்சு இதெல்லாம் காலங்கள் நம்ம புரிஞ்சு கொண்டா கூட, அந்த தீர்க்க தரிசனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறுகிறத உணர்கிறதற்கு ஒரு கண் அவசியம். ஐயோ அங்க குண்டு உழுது, அங்க குண்டு உழல, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க விழுது. இங்க பஞ்சம் வருது, அங்க பஞ்சம் வரல, தீர்க்க தரிசனம். இத பார்க்கிறதுக்கு ஒரு கண்ணு நமக்கு வேணும். இந்த கண்ணு வெறும் தீ பிடிக்கிறதுல வந்துராது. இது செகண்ட் ஸ்டேஜ். என்னப்பா இந்த செகண்ட் ஸ்டேஜ்? ஆண்டவரை கூப்பிட்டுட்டு வந்து எங்க உட்கார வைக்கிறாங்க? சாப்பிட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டின்னரு. டின்னர் ரொம்ப அவசியம். யூதர்கள் கலாச்சாரத்துல ரொம்ப பிரதானமான முக்கியமான ஒண்ணு என்னன்னா டின்னர். ஏன்னா இந்த டின்னர் டைம்ல தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான காரியங்களை பேசுவாங்க, முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. கெஸ்ட் வந்தாலும் அவங்களை கௌரவிக்கிறது எங்கன்னா எந்த டைம்ல தான்? டின்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கையை பிடிங்க. ஐக்கியம். ஐக்கியம். ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தா தான்
கண்ணு திறக்கும். நடக்கிற காரியம் இதுதான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 1 அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டுட்டு தீயோட போயிடக்கூடாது. வசனத்தின்படி நடக்கிறதற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனத்தின்படி நடக்கிறதற்கு, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதற்கு, அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில செயல்படுகிறதற்கு முழுமையாய் உங்களை என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு மத்தேயு 5 அதிகாரம் தெரியும்? அது மட்டும் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க, ஓடியே போயிருவேன் நான் வீட்டுக்கு. மத்தேயு 5 தெரியும்ல எல்லாருக்கும்? எனக்கு அடிக்கடி இந்த சென்னையில பயங்கர டிராபிக் உண்டு, சரியா? நம்ம வண்டியில நல்லா போயிட்டு இருந்தா கூட டக்குன்னு ஒருத்தர் பைக்ல ஸ்டைலா ஒருத்தர் வந்து லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல என்ன செஞ்சிருவாரு? பயங்கர கோவம் வரும். நம்ம வேற மதுரையில இருந்தா டக்குன்னு ஒரு நாள் என்ன செஞ்சுட்டேன், விண்டோவை இறக்கி, உனக்கெல்லாம் அறிவில்லையா அப்படின்னு. நல்ல வேளை அவர் திரும்பி ஸ்தோத்திரம் பிரதர்னு சொல்லாம இருந்தாரு. கேட்ட பிறகு நான் யோசிக்கிறேன், என்னடா பண்ண? நீ ஊழியக்கார இல்ல, நீ எப்படி இப்படி கத்தி சத்தம் போட்டு ரோட்ல இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற? சொன்ன உடனே வீட்டுக்கு வந்தேன். ஐயா, எனக்கு நீங்க சொன்னீங்க சாந்தம் உள்ளவர்கள், தயவு செஞ்சு இந்த வசனத்தை என் வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்யும்? ஜெபிச்சேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிச்சேன், விரும்பினேன், வாஞ்சிச்சேன். இதுக்கு பேர் தான் ஃபெல்லோஷிப். இப்ப என்னாச்சுன்னா, இப்ப ஜெபிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த நாள் அதே போல ரோட்ல போறேன். சாம் போனா அதே போல ஒருத்தர் என்ன பண்றாரு, இப்ப பைக்ல அதே ஸ்டைலோட ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு இப்ப எங்க வளையறாரு. இப்பயும் கோபம் வருது. என்ன வருது? ஆனா எப்படி வந்துச்சுன்னா, கோபம் மூக்கு வரைக்கும் வந்துருச்சு. வந்த உடனே படாரு ஸ்டீரிங் ஒரு தட்டு தட்டி, மத்தேயு 5, மத்தேயு என்னவோ கர்த்தர் என்னைய பாவம் செய்யாம காத்துக்கிட்டாரா இல்லையா? இதுக்கு பேரு தான் ஐக்கியம் கொள்ளுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐக்கியம் கொள்ளுகிறது. என் தம்பி அடிக்கடி மெண்டல் மெண்டல்னு கூப்பிடுவேன் முதல்ல, சரியா? மெண்டல் அப்படின்னு கூப்பிடுவேன் நான். ஒரு நாள் மத்தேயு 5 படிச்சுட்டு இருக்கும் போது அதுல ஒரு சூப்பர் வசனம். என்ன வசனம்னா, தன்னுடைய சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்லுகிறவன் தந்தூரி சிக்கனுக்கு ரெடியாக இருக்கிறான் எழுதியிருக்கல. எரி நரகத்துக்கு பாத்திரவானாய். இத படிச்ச உடனே யோசிக்கிறேன், மெண்டல்ங்கிற ஒரு வார்த்தைக்காக என்னை எங்க கூட்டு போறாராம். அன்னைக்கு சொன்னேன், ஐயா இந்த வந்துட்டேன் டேபிளுக்கு. பக்கத்துல பார்த்து டேபிளுக்கு போயிடணும். டேபிள்னா நீங்க நான் வாழ்க்கையிலே ரொம்ப கனமா நினைக்கிறது ராபோஜனத்தை தான். ஏன்னு சொல்றேன், நாம பலர் என்ன நினைப்போம், ராபோஜன் அது என்னங்க பண்ணுவோம். இது டேபிள் எதுக்கு தெரியுமா? யூதாச மொத ஆண்டவர் அவன் யாருன்னு சொன்ன டைம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூதாசையே நீ தான் என்னை போட்டு தள்ள போற, போட்டு கொடுக்க போறன்னு சொன்ன டைமே டேபிள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை நிதானிக்கிற இடம் தான் டேபிள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நிதானித்து அறிகிறது தான் எங்க? டேபிள். ஐயா, நான் எதுல குறைவுள்ளவனா இருக்கிறேன்? இதுக்கு பேர் தான் என்ன? ஐக்கியம். பக்கத்துல பார்த்து, இந்த ஐக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நடக்கிற காரியங்களை பார்க்கிற கண்கள் உங்களுக்கு வந்துடும். இப்ப 2 காரியம் உங்களுக்கு வந்தாச்சு. 1, இருதயத்துல தீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனங்கள் என்னங்கிற தீ வந்துருச்சு. 2வது, நடக்கிற தீர்க்க தரிசனங்களை கண்கள் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இது 2 வந்த உடனே அடுத்த காரியம் என்ன தெரியுமா செய்றாங்க? அடுத்த வசனத்தை படிங்க. லூக்கா 24 முடிக்கிறேன். 33வது வசனம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும். போதும் ஐயா, அவங்க சாயங்காலம் ஆயிருச்சு, இரவு வேளை வந்துருச்சுங்கிறதுனால தான் அவங்க ஹோட்டலுக்கே சொல்லுங்க போறாங்க. ஆனா கண்ணு திறந்த உடனே
இருதயத்துல தீ பிடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் ராத்திரின்னு கூட பார்க்கல, எந்திரிச்சு நடக்க. பக்கத்துல கையை பிடிங்க, சீக்கிரம். இருளான சூழ்நிலைகள் இந்த தேசத்துல வரும் பொழுது, குடும்பத்துல வரும் பொழுது, இருதயத்துல தீயும் கண்ணுல வெளிச்சமும் இருந்தா தான் அது இருட்டா இருந்தாலும் தைரியமா நடக்க மனசு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்துக்குள்ள நடக்கிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். ஆண்டவர் எப்படி நடத்த போறாரு, நாம எப்படி பிஹேவ் பண்ண போறோம், எப்படி ரியாக்ட் பண்ண போறோம், ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு. அல்லேலூயா. இப்ப இவங்க கிளம்பி போய் ராத்திரியோட ராத்திரியா துரிதமா, ஐயா எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்க, ஊழியம் பண்ணுங்க, ஒரு ஆத்தும அறுவடையை கொண்டு வாங்க, சபைக்கு ஒரு 2 பேரை கொண்டு வாங்கன்னு என்ன சொன்னாலும் தலைக்குள்ள ஏறாதற்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்துல தீயும் இல்ல, கண்ணுல வெளிச்சமும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால், பக்கத்துல பாருங்க, இந்த காலத்தில் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. இப்ப இவங்க 2 பேரும் பறக்குறாங்க, எந்திரிச்சிட்டு எங்க ஓடுறாங்கன்னா, ரோமர்களுக்கு பயந்து போய் உள்ள சீஷர்கள் கூட்டம் கதவை அடைச்சுக்கிட்டு என்ன செய்யுது, உட்கார்ந்து இருக்குது. பயந்து போய் நம்பிக்கை இல்லாம தொய்வா, என்னடா நம்ம கூட ஒருத்தர் வாழ்ந்தாரு, இப்ப எங்க போனாருன்னு தெரியலையே, பயந்து போய் உள்ள அடைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் என்ன செய்யுது. இப்ப இவங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இருதயத்தில் இருக்கிற தீயை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? சீஷர்களுக்கு. அவங்க பார்த்த விஷயத்தை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? சீஷர்களுக்கு. அதுல பியூட்டி என்னன்னா, அந்த வசனத்தை படிங்களேன், 36வது வசனம், நான் முடிக்கிறேன். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. உங்க இருதயத்துல தீயும், தீர்க்க தரிசனத்தின் தீயும், அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல பார்க்கிற கண்களும், பிரகாசமான கண்களும் இருந்துச்சுன்னா, கர்த்தர் சோர்ந்து போய் நொந்து போய் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள உங்களை வச்சு சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. பூட்டின கதவுக்குள்ள பட்டார்னு ஒருத்தர் வந்து முத வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? பயந்து போய் இருக்கிறவர்களே, உங்களுக்கு. இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்கப்பட வேண்டியவைகளே, என்றாலும் கலங்காமல் இருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், கர்த்தர் நம்மோட இருக்கிறார். பயப்படாம கலங்காம அவர் என்ன சொன்னாரோ அந்த காலத்திற்கு, அந்த பாதைக்கு உங்களை முழுமையா ஒப்பு கொடுங்க.